பாடினது இது. ஓகே, நம்ம டக்குன்னு பூவெல்லாம் வாடலாம், பூமியே வாடலாம், ஓ முகம் வாடுனா நான் தாங்க மாட்டேன்னு, பள்ளத்தை மட்டும் ஏன் பார்த்தேன் ராணோ ஃபேமிலி, ஓசரத்தில் உன்ன நான் தூக்கி நான் சமப்பேனே, கடல் அலை போல காலோட வரசி, கடல் உள்ள கடல் தாண்டும் வர நான் இருப்பேன் அடி, கண்ணானே கண்ணானே கலங்காதடி உயிரோட. மகாஸ்ரீ பேசுங்க. ஹாய் ராணா. ஹாய் மகேஸ்வரி என்ற நேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. எனக்கு கனவு மாதிரி இருக்கு. காளீஸ்வரி அக்கா சேனல்ல வந்து நாங்க ரெகுலரா நான் தான் பேசுவேன். பட் ஆனா பேச மாட்டேன், கமெண்ட் மட்டும் பண்ணுவேன். நீங்க எவிக்ட் ஆகுறப்ப பயங்கர மன வலி, மனக்குமுறல், அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு லைவ்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் உங்களை சேனல்ல பேசினேன். ஏன்னா கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கும். நான் ட்விட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க எவிக்ட் ஆயிட்டீங்களா, உங்களை எப்படி பாக்குறது, உங்க எடிட்ஸ், உங்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் போய் தேடி தேடி இன்ஸ்டால போயிட்டு பார்த்து லைக் பண்ணுவேன். எனக்கு வந்து போஸ்ட் எல்லாம் போட தெரியாது, இல்லைன்னா கத்துக்கிட்டு கண்டிப்பா போடுவேன். ஹார்ட் வர கொடுக்குறவங்க எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா எனக்கு போட தெரியாது, பட் கத்துக்கிட்டு எப்படியாவது நான் போட்டுறேன் மூவி வர்றதுக்குள்ள. கண்டிப்பா கண்டிப்பா மேம், கண்டிப்பா டெஃபினட்டா. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுக்கு. எனக்கு நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆனா சீரியஸ்லி யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பாக்குறேன், பிபினாலே டாக்ஸிக், நெகட்டிவ், ஒருத்தவங்களை கீழே புஷ் பண்ணி தான் வரணும், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க ரொம்ப பாசிட்டிவா விளையாடுனீங்க. நோ வெஞ்சன்ஸ், நோ பேக் ஸ்டாபிங், பேக் பைட்டிங் கிடையாது, சிம்பத்தி டிராமா கிடையாது, ஒரு விக்டிம் கார்டு கூட நீங்க எடுக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. சீரியஸ்லி உங்க பேரண்ட்ஸ் வந்து பயங்கர 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 பிளஸ்டு தானே. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்குது. எனக்கு ஒரு பையன் இருக்கான், குட்டி பையன். இந்த மாதிரி வளர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பையன் பேர் என்ன மேம்? என்னோட பையன் பேர் வந்து கேஷவ். கேஷவ். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்தான். ஆனுவல் டே முடிச்சிட்டு வேக வேகமா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வந்தேன். ஐயோ, சோ ஸ்வீட் மேம். மேம் கேஷவ் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கேஷவ்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லுங்க. அவர் பெரிய ஆள் ஆகி ரொம்ப சூப்பரா வர போறாரு. மத்த எல்லாருமே நம்ம எல்லாருமே அவருக்கு நம்ம ஷேர் பண்ணி ரொம்ப அவரை இது பண்ணுவோம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம கேஷவ்க்கு. Thank you so much ma'am. Thank you sister. Thank you sister. ஜியானா பேசுங்க. ஹாய் ராணா, எப்படி இருக்கீங்க? ஏய் சூப்பரா இருக்கு ஜியானா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராணா. நான் வந்து காளீஸ்வரி அக்காக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சேனல் மூலமா தான் அவங்க கிட்ட பேசுக வாய்ப்பு கிடைச்சது. பேசுக ரொம்ப சந்தோஷம் ராணா. எனக்கு சந்தோஷம் மேம். நீங்க ரொம்ப நல்லா பேசுறதுல எனக்கு இப்போ எனக்கு ஜியானா மேம் கிட்ட பேசுறது ரொம்ப ஹாப்பி எனக்கு. நீங்க ரொம்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன ராணா கேக்கல? நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். நீங்க ரியாலிட்டி ஷோல நீங்க ரொம்ப ரியலா இருந்து நல்ல சூப்பரா விளையாடுனீங்க. உங்க கேரக்டருக்காக தான் இவ்வளவு ஃபேன்ஸ். அது ரொம்ப உங்க கேம் பிளேக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டோம். ஆனா அதை தாண்டி உங்க கேரக்டருக்காக தான் இவ்வளவு ஃபேன்ஸ். அதுக்கு நீங்க ரொம்ப வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா, நிச்சயமா. டெய்லி எந்திரிச்சோடனே அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் என் வாழ்க்கையே தொடங்குறது. நான் அந்த நாளே அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. அப்புறம் நீங்க நல்லா மெலிஞ்சு போயிட்டீங்க. ஸ்டார்டிங்ல இருந்த ராணா வந்து வேற மாதிரி நல்லா சூப்பரா இருந்தீங்க. நல்லா புஜிட்டிக்கா இருந்தாரு அவர். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் கம்மியான கொஞ்சம் அப்படியே ஒல்லி ஆயிட்டாப்ல. அதுதான் சொல்றேன். இப்ப இருக்க ராணுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்த ராணுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. நல்ல சாப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இதுக்கப்புறம் ஏத்திடலாம் மேம். கொஞ்சம் வாக் அவுட்லாம் பண்ணி கொஞ்சம் ஏத்திடலாம். சப்பாத்தி எல்லாம் எண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஆமா, இத்தனைக்கு நான் தான் பிக் பாஸ் வீட்ல நிறைய சாப்பிட்டேனே நானு. ஆமா, ஆனாலும் அது தருவாங்க, தந்துட்டு சொல்லி காமிப்பாங்க. அப்படியே பாத்துக்கலாம், அது அப்படி இல்ல. எனக்கு என்னன்னா, பிக் பாஸ்ல வந்து உங்களுக்கு லைஃப் டைமா வந்து நினைச்சு பார்க்கக்கூடிய மொமெண்ட் என்னது? அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அது சொல்லுங்க, அப்புறம் கேக்குறேன். லைஃப் டைமா நீங்க எனக்கு இந்த லைஃப் சேஞ்சிங்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் புரியாம இருந்துச்சு நிறைய விஷயம். என்னன்னா பேசின விஷயத்த பேசினாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வீக்ல இருந்து ஓகே இதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி நம்ம தான் நம்மளோட கேம் ஆடணும்னு சொல்லிட்டு ஆடினேன் நானு. ஸோ அதுல இருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த கை உடைஞ்சதெல்லாம் வந்து ஐயோ, அதெல்லாம் பயங்கர மறக்க முடியாத ஒரு நாட்கள். அதுதான்.
அடுத்த கொஸ்டின் வந்து உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட்ல வந்து உங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இப்ப நீங்க ஆக்டர்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நம்ம இந்தந்த டெக்னீஷியன்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும், இந்தந்த டைரக்டர், அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கா? மேம் கரண்ட்ல இருக்கணும் மேம், அவ்வளவுதான் மேம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட்ல இருந்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். கரண்ட்ல ஓடுற குதிரையா இருக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அதுவே ஒரு நம்ம சினிமால அது இருந்துட்டாலே போதும், மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கோம். கரண்ட்ல பண்ணிட்டு நம்மளோட உழைப்பை மட்டும் போட்டுட்டே இருப்போம், அது பாட்டுக்கு ஒண்ணு நடக்கும். ஆமா, கண்டிப்பா. நீங்க ரொம்ப வந்து பொறுமைசாலி. பொறுமையாளர்களும் கூட இறைவன் வந்து கண்டிப்பா இருப்பான். ரொம்ப நல்ல பையன், நீங்க தகமான பிள்ளை. ஐயோ தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. மட்டும் இது வந்து இப்போ என்னன்னா, இப்போ அடுத்த சீசன் பிக் பாஸ் வரைக்குள்ளாடி இதெல்லாம் மக்கள் வந்து உங்களை மறந்துடக்கூடாது. இப்ப நான் இருப்போம், ஆனாலுமே வந்து எப்படின்னா என்ன சொல்றது, அந்த ஃபேன்ஸ் கூட எப்பவுமே நீங்க கணக்குல இருக்கணும். நிச்சயமா அதுக்காக நிச்சயமா நிச்சயமா நீங்கதான் பெரிய ஒரு சப்போர்ட்டே, நீங்கதான் எனக்குலாம். ஆமா, யூடியூப் சேனல்ல வந்து வச்சு நல்ல ஃபேன்ஸ் கூட எப்பவுமே கணக்குல இருக்க. கண்டிப்பாமா, நிச்சயமா. அதுவும் நான் கேட்டு நான் வரேன். நான் கம்மிங் வீக்ல நான் வரேன். நான் அங்கேயே நம்ம பேசுவோம் நம்ம, சரிங்களா? என் பிள்ளை கூட ஒண்ணு பேசிடுங்க. என் பிள்ளை என்ன பக்கத்துல இருக்கா, கூப்பிட்டேன், ஓடி வந்திருக்கா. அர்ஷி வந்து பிளஸ் பண்ணணும் நீங்க. ஐயோமா, நீங்கதான் பேசுவாங்க. ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கேடா. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க, நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளா வரணும் நீங்க, சரிங்களா? தேங்க்யூ. பிரேக்ஃபாஸ்ட் என்னோட விஷஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. உங்களுக்கு என்னடா? பிரேக்ஃபாஸ்ட் மூவிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, யூ சோ ஸ்வீட். தேங்க்யூ தேங்க்ஸ் a lot டா. All the best for your future. தேங்க்யூ so much ராணு. தேங்க்யூ நிச்சயமா கனெக்ட்ல இருப்போம் நம்ம, டெஃபினட்டா. thank you so much. சான்ஸ் தந்த எல்லாருக்கும் நன்றி. You are doing a great job, all of you. Thank you.